நாம் கண்களை மூடி ஜெபித்து இந்த பகுதியிலே நாம் வேத ஆராய்ச்சியை சற்று நேரம் தியானித்து சீக்கிரமாக முடிப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, இன்றைக்கு நீர் தந்த ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். பல விதங்களிலே பல கோணங்களிலே எங்களுக்கு நீர் தரிசனங்களை கொடுத்து ஆர்வத்தை ஊட்டி உம்முடைய வசனங்கள் மூலமாய் எங்களை உற்சாகப்படுத்தி தேவனே, வருகிற நாட்களிலே எங்கள் திருச்சபைகள் மூலமாக எவ்வளவு சிறப்பாக உம்முடைய பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி கலந்து ஆலோசித்தோம். எங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தினோம். இப்பொழுதும் இந்த கடைசி தருணத்திலே நாங்கள் உம்முடைய வேத வசனங்களை ஒரு சில நிமிஷங்கள் சிந்திக்க தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மீண்டுமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களுடைய சிந்தனைகளை சீர்படுத்தும், எங்களுடைய திட்டங்கள் தெளிவுபடுத்தும். உமக்கு பிரியமான விதத்துல உம்முடைய ராஜ்யத்தின் பணியை இந்த உலகத்துல செய்யும்படியாய் கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமே எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மதிய பொழுதுலே நம்முடைய தியானத்திற்கென்று வேறு ஒரு நபரை வேத புஸ்தகத்திலிருந்து கதாபாத்திரமாக நான் தெரிந்து நம்முடைய தியானத்திற்கென்று வைத்திருக்கிறேன். காலையில பேசின இந்த கதாபாத்திரம் ஆபிரகாமை குறித்து பேசணும். நல்ல ஒரு மனிதன், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவன், கர்த்தர் சொல்படி செய்தவன், தன்னுடைய உடைமைகளை விட்டு ஒரு வழிபோக்கனாக யாத்ரீகனாக கர்த்தருடைய பெரிய திட்டங்களிலே தன்னை உட்புகுத்தி கொண்டவன் என்று சொன்னோம். இந்த மாலை நேரத்தில் நாம் பேசுகிற ஒரு நபர், நாம் சிந்திக்க போகிற இந்த நபர் ஆபிரகாமை போல அவருடைய குணாதிசயத்தோடு நாம் ஒப்பிட்டு பேச முடியாவிட்டாலும் கூட இப்படியும் பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொள்வாரா? தெய்வீக மாற்றம் பெற்ற ஒரு எத்தனை குறித்து இப்பொழுது நாம் ஒரு சில நிமிஷங்கள் சிந்திப்போம். A deceiver turned divine என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். எத்தன் ஏமாற்றுக்காரன். வார்த்தை சொன்ன உடனே நம்முடைய வேத அறிவு யார் இந்த நபர் என்பதை நமக்கு சுட்டி காட்டிவிடும். ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறார்? வினோதமான முறைகளிலே ஆண்டவர் மக்களை தேடுகிறார். ஒரு பக்கம் நல்லவர்கள், ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்படி செய்தவர். ஆனால் இங்கு வேறு ஒரு மனிதனை ஆண்டவர் தேடுகிறார், அழைக்கிறார், அவனை ஆயத்தப்படுத்துகிறார், அவனுக்கு பெயர் மாற்றம் செய்கிறார். எத்தன் ஏமாற்றுக்காரன். நம்முடைய கண்ணோட்டத்திலே நாம் மதிப்பீடு செய்வதில் ஒருவேளை நாம் சொல்லுவோம், இவன் தோற்று போனவன், மதிப்பீட்டிலே இவன் மதிப்பீடு பெறாதவன் என்று நாம் சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவனுக்கு இஸ்ரவேல் என்கிற பெயரை கொடுக்கிறார். உன்னுடைய பெயர் என்ன? யாக்கோபு. ஆனால் அந்த பெயர் இனிமேல் நீ யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் என்று சொன்னார். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்குமாய் இந்த சிந்தனை நாம் சற்று நேரம் இதில் செலவழிப்போம். நமக்கு நேரம் அதிகமாக இல்லாதனாலே சற்று வேகமாக இந்த சிந்தனைகளை நாம் கடந்து செல்லுவோம். முதலாவதாக, தப்பி ஓடிய இந்த தந்திரவாதியிலே அவனுடைய வாழ்க்கையிலே கூட ஒரு ஆத்மீக யாத்திரை இருந்ததை பார்க்கிறோம். தப்பி ஓடுகிறான் தன் சகோதரன் இடத்திலிருந்து. தந்திரமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவன் தப்பி ஓடுகிற தருணத்திலே கர்த்தர் அவனை சந்திக்கிறார். ஒரு 2 குணாதிசயம், ஒரு தாழ்வான ஒரு குணம், உயர்வான ஒரு குணம் ஒன்றுக்கு ஒன்று போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். the lower nature and the higher nature. the lower nature என்ன பண்ணுகிறது? எப்பொழுது யாரை வஞ்சிக்கலாம், ஏமாற்றலாம், களவாடலாம் என்கிற எண்ணமும், மறுபக்கம் ஆண்டவரை காண துடிக்கிற ஒரு துடிப்பு, ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆழமான ஒரு ஆர்வம் இருக்கிறதை யாக்கோபுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும்போது சொப்பனத்திலே அவனுக்கு ஆண்டவரோடு ஒரு தொடர்பு ஏற்படுகிறதை பார்க்கிறோம், ஒரு சந்திப்பு ஏற்படுகிறதை பார்க்கிறோம். பெத்தேல் என்று சொல்லி அங்க ஒரு கல்லை எடுத்து அதற்கு எண்ணெய் வார்த்து இது தேவனுடைய வீடு என்று சொல்லுகிறான். முதல் சந்திப்பு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஓடுகிற பாதை ஏதுன்னு சொல்லி நமக்கே தெரியாதுங்க. இறை ஆற்றல் என்கிற ஒரு அனுபவம் இல்லாமல் நம்ம ஓடிக்கொண்டிருக்கலாம். எனக்கும் ஆண்டவருக்கும் நேரடி சந்திப்பு இருக்கிறதா? சந்தேகம். ஏதோ நான் கிறிஸ்தவத்திலே வளர்க்கப்பட்டிருக்கிறேன், சபையிலே அங்கத்தினனாக இருக்கிறேன், வேதம் வாசித்திருக்கிறேன், வேத அறிவு உண்டு. ஐ நோ
about the scripture. I know about God. That knowing God in personal life is altogether a different thing. கர்த்தரை அறிகிறதற்கும் கர்த்தரை பற்றி அறிகிறதற்கும் பெரும் அளவில் வித்தியாசம் இருக்கிறது. யாரோ சொல்லிக் கொடுத்த கதை, வேத வசனம், இதை அடிப்படையாக தான் வைத்து இத்தனை வருஷம் நான் ஊழியத்தை செய்திருக்கிறேனே தவிர, தனிப்பட்ட விதத்திலே கர்த்தரை அறிந்தவனாக, இறையாற்றல் பெற்றவனாக ஊழியத்தை செய்ய நான் என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறேனா? இந்த நேரடி சந்திப்பு வருகிற வரை தப்பி ஓடுகிற ஒரு மனிதன், ஏதோ தந்திரவாதி, ரொம்ப ஞானமான காரியத்தை செய்கிறேன், என்னுடைய திறமை இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி போகிற இடத்துல கர்த்தர் என்னை சந்திக்கிறார். யாக்கோபை அப்படி சந்திக்கிறார். மற்ற வேறு சில மக்களை அந்த பகல் வேளையிலே, உஷ்ணத்தின் வேளையில, அல்லது மாடு மேய்க்கிற அவர்களுடைய பணியின் நடுவில் ஆண்டவர் சந்தித்தார். இவன் வெட்டான் தரையிலே ஒரு கல்லை எடுத்து உறங்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்திலே தரிசனமாகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் எப்படி வினோதமான மக்களை தெரிந்து கொள்கிறார். இன்றைக்கு ஒரு மென்ஸ் ஃபெலோஷிப் என்று சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸ்ல, ஆண்கள் ஐக்கிய சங்கம், பல டெம்பரமெண்ட்ஸ், பல விதமான குணாதிசயம் உள்ளவர்கள் தான் இந்த அறையில இன்றைக்கு நாம் மதிய நேரத்தில் அமர்ந்திருக்கிறோம். என்னை பற்றி, நம்மை பற்றி நமக்கு தான் தெரியுங்க. நம்ம ட்ரேட்ஸ், நம்ம டெம்பரமெண்ட்ஸ், நம்முடைய பேர் வழி என்று சொல்லுகிறோமே, அது நமக்கு தான் தெரியும். ஒருவேளை ஆண்டவருக்கு தெரியும், அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட பேர் வழிகளையும் மாற்றி கர்த்தர் அவர்களை இறை ஆற்றல் பெற்றவர்களாக மாற்ற முடியுமா? முடியும். And that's the hope of the word of God. கர்த்தருடைய வசனம் நமக்கு கொடுக்கிற ஒரு உற்சாகம், ஒரு நம்பிக்கை இதுதான். அவனுடைய குணநலன்களை பார்க்கிறோம். மாரியமா, he was called a heel catcher. தன்னுடைய சகோதரனுடைய குதிகாலை பிடித்து கொண்டு அவன் வெளிப்பட்டான். ஆனால் அவனுடைய பலவீனத்தின் மத்தியிலும் அவன் கர்த்தருடைய ஒரு கருவியாக மாறுகிறான். பிரிவினைவாதம், சுயநலவாதம், மேட்டிமை, பேராசை, சூழ்ச்சி, இவைகள் எல்லாம் ஒன்று போல சேர்ந்திருந்த ஒரு மனிதன் யாக்கோபு. அவனை ஆண்டவர் சந்திக்கிறார், அவனை மாற்றுகிறார். அங்கு அவனுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு ஏற்பட்டதும் காலையில சொன்ன போலவே அவன் ஒரு கல்லை எடுத்து அதற்கு எண்ணெய் வார்த்து அங்க அவனுக்கு ஒரு கமிட்மெண்ட் வருதுங்க. தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரோடு ஏற்படுகிற நெருக்கம், ஒரு உறவு, ஒரு உடன்பாடு, இதை அடுத்துதான் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில இடைப்பட ஆரம்பிக்கிறார். இது வேதத்தின் மாதிரி என்று சொன்னால், இன்றைக்கு அந்த மாதிரியை நாம மாற்ற முற்பட கூடாது என்பது என்னுடைய ஆழமான ஒரு நம்பிக்கை. The biblical pattern is still valid and still applicable and it still works. என்னுடைய ஆழமான ஆழத்துவத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய தில்லுமுல்லுகள், என்னுடைய பேராசை, என்னுடைய டியூவல் பர்சனாலிட்டி, இரு மனம், ஒருத்தட்ட ஒரு மாதிரி இருக்கிறேன், இன்னொருத்தட்ட வேற மாதிரி இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் என்ன போல இருக்கிற மனிதனை தேடி பிடித்து என்னை சந்திக்கிறார். There is an encounter. There is a personal encounter. இங்கு இந்த யாக்கோபை பார்க்கிறோம். God is willing to work with rebels. முரட்டாட்டம் செய்கிற மக்கள், பிடிவாதமுள்ள மக்கள், மாற்றப்பட முடியாத மக்கள், இவர்களையும் கர்த்தர் தேடி பிடித்து அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற ஒரு வித்தை கண்டுபிடிக்கிறார். தேவனுக்கு இவர்களுடைய உள்ளத்திலே ஒரு இடம் இருக்கிறது, ஒரு ஆர்வம் இருக்கிறது, ஒரு ஈரம் இருக்கிறது, ஒரு பற்று இருக்கிறது. இவனை மாற்ற முடியும். வேலை முரட்டாட்டமா, ஒரு எகிப்தியனை கொன்று புதைத்துட்டு அடுத்த முறை வேறு ஒரு நியாயம் பேச போகிற மோசைய 40 வருஷம் வனாந்தரத்தில் அனுப்பி அவனை பயிற்சி வித்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு தலைவனா ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். So the training aspect, பயிற்சியின் காலம் தான் இந்த வனாந்தர வாழ்க்கை. ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்களோட வைத்து விட்டு போகிறேன். வனாந்தர வாழ்க்கை, the training period. இறை ஆற்றல் பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய பயிற்சி வகுப்புல நீங்களும் நானும் மாணாக்கனாக சேர வேண்டும். ஆண்டவருடைய பயிற்சி வகுப்புகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதத்தில் அது வித்தியாசமாக வரும்.
எனக்கு வித்தியாசமான ஒரு பயிற்சி, எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கூல் ஆஃப் ட்ரைனிங், ஸ்கூல் ஆஃப் டிசிப்ளின், சிக்ஷை, சீஷத்துவம், இது இப்படிப்பட்ட பயிற்சிகள் மூலமாக இறைப்பணியை செய்ய கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்துகிறார் என்கிற ஒரு காரியத்திலே, இந்த சத்தியத்திலே உண்மையிலே நாம் தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கடுமையாக உழைக்கிறவன் யாக்கோபு, ஆனால் ஜெபிக்கிறான். 32ஆம் அதிகாரத்திலே நாம் வரும்போது அவன் ஜெபிக்கிறான். ஒரு டிஸ்ட்ரெஸ், நெருக்கடி, இக்கட்டான சூழ்நிலை, தன்னுடைய சகோதரனை சந்திக்கிறதற்கு அவன் ஆயத்தமில்லாமல் இருக்கிறான். இத்தனை காலம் பாடுபட்டு சம்பாதித்த பொருட்கள், ஜீவன், இவைகளெல்லாம் பறிப்போய் விடுமோ என்கிற ஒரு அச்சம். தனிமையாக இருக்கிறான், அவன் தரித்திருக்கிறான். தன்னுடைய குடும்பத்தை பிரிவு பிரிவுகளாக எடுத்து அனுப்பிவிட்டு தனித்திருக்கிறான். Is there a time in your own life that you cannot stay on with others, but you have to be alone? And sometimes you have to walk that lonely path. You have to walk through that lonely path. யாருக்கும் புரியாது, நெருக்கடி நிலைமை, ஜெபிக்க முடியாது. இறைப்பற்று, இறை ஆற்றல் வருவதற்கான வழிகள் தான் இவைகள். தரித்திருக்கிறான், தனித்திருக்கிறான். அப்பொழுதுதான் யாரோடு போராட வேண்டுமோ சகோதரனை தான் மனசுல வச்சிருக்கிறான். அவன் கண் முன்பாக வருகிறதெல்லாம் ஏசா சகோதரன். எப்படி சந்திப்போம், எப்படி போர் தொடரும், யார் தோற்று போவார்கள், யார் வெற்றி பெறுவார்கள், மனக்கண் முன்பாக இவைகளெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு புருஷன் அவனோடு வந்து யுத்தம் பண்ணுகிறான். எதையோ எண்ணி காத்திருக்கும் போது வேறு ஏதோ ஏற்படுகிறது. நம்முடைய சொந்த வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள், சூழ்நிலைகள் வந்திருக்கிறதா? ஏதோ நாம் எதிர்பார்த்து இருக்கும் போது பேரலாக, அதற்கு ஈடாக வேறு ஏதோ காரியம் நடக்கிறது, நம்மை உந்தி தள்ளுகிறது. இவன் போராடுகிறான், விடாப்பிடியாக போராடுகிறான். அவனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த மன போராட்டம் அவனை போராடச் செய்கிறது. கண்டு கொண்டான். அதே பெத்தேலின் அனுபவம் வேறு பாதையிலே, வேறு கோணத்திலே, வேறு தோற்றத்திலே இவனுக்கு வருகிறது. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன். என்ன விதமான ஜெபம் பாருங்க. எத்தனை முறை தனியா கதறி இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஜெபம். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். அவனுடைய earnestness, அவனுடைய desire, அவனுடைய சின்சியரிட்டி அந்த இடத்துல தெரிகிறதுங்க. ஒரு பக்கம் ஒரு டியூவல் நேச்சர், இரு தன்மைகள் கொண்ட மனிதன், ஒரு பக்கம் ஏமாற்று பேர்வழியாக இருந்தாலும் கர்த்தரத்தில் வரும்போது அவன் சின்சியராக, உண்மையாக கர்த்தரை தேடுகிறவனா இருக்கான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும். நான் அடுத்து இருக்கிறது வேற ஒரு பயங்கரம், சகோதரனை சந்திக்கணும், போராட வேண்டும். ஆனால் இங்கு வேறு காரியம் நடக்கிறது, ஆண்டவரோடு சந்திப்பு. நீர் என்னை ஆசீர்வதியும். இதை முடிச்சுட்டு தான் நான் அடுத்ததுக்கு போவேன். இப்போது உம்மோடு தான் எனக்கு டீலிங். காலையில் the dealings of God என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல யாக்கோபு ஆண்டவரோட டீல் பண்ணிட்டு இருக்கிறான். நீர் என்னை ஆசீர்வதியும், அதுதான் ஃபைனல். இது நடந்துருச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையில இந்த இறை ஆற்றல் நான் தேடி போக வேண்டாம், அவர் கொடுக்கிறார். நீர் என்னை ஆசீர்வதி ஆண்டவரே, எனக்குள்ளே உம்முடைய கிருபைகளை தாரும், நிறைவை தாரும். சபையுடைய தேவை என்ன என்று என்னால கணிக்க முடியாது, யோசிக்க முடியாது. எந்த ஊழியத்தை செய்யணும்? கிராம ஊழியமா, சிறுவர் ஊழியமா, எங்களுடைய பகுதிகளிலே இருக்கிற சேரிகளிலே சென்று ஊழியம் செய்ய வேண்டுமா? தெரியாத ஆண்டவரே, என்ன செய்ய வேண்டும், எதை பேச வேண்டும்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். ஆண்டவர் இது கனம் பண்ணுகிறாருங்க, கனம் பண்ணுகிறார். இந்த யாபோக் என்கிற அந்த ஆற்றண்டியில அவனுடைய பழைய தன்மைகள் எல்லாம் பிழிந்து எடுக்கப்படுகிற ஒரு காலகட்டத்திற்குள்ளாக யாக்கோபு கடந்து வருகிறான். The old nature had to be squeezed out of Jacob. எதெல்லாம் உள்ள அவனுடைய பழைய சுவாபங்களோ தன்மைகளோ அவைகளெல்லாம் பிழிந்து எடுக்கிறார் அந்த தேவன். அவனோடு போராடுகிறவர். உன்னுடைய பேர் என்ன? உன்னுடைய பேர் என்ன? You are a deceiver. நீ ஏமாற்றுக்காரன். அதை குத்தி காட்டுகிறதற்காக
ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்னப்பா? யாக்கோபு. Perhaps இந்த மதியான நேரத்தில் நம்மையே கேட்டு பார்க்க, வாட்ஸ் மை நேம்? என்னுடைய பேர் என்ன? ஆண்டவரே, எனக்கு தான் தெரியும் நான் எப்படிப்பட்ட பாதைகளில சென்று கொண்டிருந்தேன், யாரையெல்லாம் நான் ஏமாற்றி இருக்கலாம், எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ணி இருக்கலாம், எப்படியெல்லாம் தந்திரமும் சூழ்ச்சி, இதுல ரொம்ப நான் கை தேர்ந்தவன் ஆண்டவரே. இன்றைக்கு என்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், வாட் இஸ் யோர் நேம்? பேர் என்னையா? ஆண்டவர்களை மறைக்க முடியாது. யாக்கோபியா, அந்த தந்திரவாளி, நான் ஏமாற்றுகிறவன். இன்று முதல் உன்னுடைய பெயர் இஸ்ரவேல். தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொண்டாயே. மேற்கொள்ளுகிற வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த மேற்கொள்ளுகிற வாழ்க்கையை இன்றைக்கு நாம் சுதந்திரமாக்கிக் கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு இங்கிருந்து புறப்பட்டு செல்வோம். கர்த்தருடைய இறையாற்றல் பெற்றுக்கொண்டவர்களாக, அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக இங்கிருந்து நாம் கடந்து செல்வோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மதிய நேரத்துல, குறுகிய காலகட்டத்துல எங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை, கற்றுத்தர வேண்டிய பாடங்களை கற்றுத்தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இங்கிருந்து கடந்து சென்றாலும் உடைய வார்த்தைகள், நாங்கள் கலந்து உரையாடிய காரியங்கள், சிந்தனைகள், இவைகளை நாங்கள் கொண்டு செல்ல, செயல்படுத்த, எங்களுடைய சபைகளிலே உடைய ஊழியத்தை தொடர்ந்து சிறப்பாக செய்ய, இறையாற்றல் பெற்ற மக்களாய் தொடர்ந்து ஜீவிக்க எங்களுக்கு நீர் கிருபை தந்தரணும். இந்த விசேஷித்த மாநாடை ஆயத்தம் செய்ய காரணமாயிருந்த ஒவ்வொரு குருமார்களையும், ஆண்டவரே, பேராயர் அவர்களையும், செயலர் அவர்களையும், அவருக்கு ஒத்தாசையா இருந்த எல்லா ஆபீசர்ஸ் கரத்தில் ஒப்பிக்கிறோம். உங்களுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமே எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.